ஹே ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெசிபியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் பொரியை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு செர்லாக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். எவ்வளோ அளவுக்குள்ள பொருட்கள் எடுக்கணும்னு நான் எடுத்த செப்பரேட் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இலையவலும் ஒரே ஒரு ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஆல்ரெடி இது ரோஸ்ட் பண்ணது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணது தான். பொரி உங்களுக்கு தெரியும், நல்லாவே கிறிஸ்பியான ஒரு ஃபுட் ஐட்டம் தான். ஸோ ரைஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த பொரி. ஸோ கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இதை நம்ம ரைஸுக்கு ஈக்குவலாக தான் ட்ராவல் டைமில் ஃபுட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருமோன்னு பயம் வர தேவையில்லை. பிகாஸ் நம்ம இது கூட வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம குழந்தைக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பனானா யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபைபரும் கிடைக்கும். சேம் டைம் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த பொரியை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். அதில் பொரியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பொரி உருண்டை செய்யலாங்கிறதும் ஆட் ஆகும். இப்போது பொரி நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் க்ரஷ் பண்ணி காட்டுறேன். நல்லாவே க்ரஷ் ஆகுது. ஸோ பொரி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது இதை நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது பவுடர் நல்லா அரைச்சாச்சு. இந்த செர்லாக்ஸ் பவுடர் நம்ம சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லாவே ஃபைன் பவுடராகவே நமக்கு ரெடியாகி வந்துடும். ஸோ நம்ம இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நம்ம 30 டேஸ் வரையுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலான ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லைனா வீட்டில் இருக்க ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை நம்மளால் 30 டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இதை என்னோடய ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி கிளாஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நான் ட்ராவல் போகும்போது என்னோடய லஞ்ச் பேக்கில் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ நான் அதனால தான் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செர்லாக்ஸ் பவுடரை எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, குவான்டிட்டி உங்களோட விருப்பம்தான். இது கூட நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா லிக்யூடாக இருக்கும். ஆனால் இது வெந்ததுக்கப்புறம் நல்லா திக்காக மாறிடும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது நல்லாவே வெந்துடும். நல்லா திக்காகிடும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக இருக்கும். சேம் டைம் இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ஏலக்காயோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே இதை எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா சில்கியாக இருக்குது. நீங்கள் ஃபார்முலா மில்க் இல்லை ஏதாவது மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாமா நிறைய பேர் கேட்டிங்க. ஷியோராக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தாய்ப்பால் தான் இன்ன வரையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் அதனால தான் இதில் மில்க் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டல. மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ரெட் பனானா எடுத்திருக்கேன். ஹாஃப் பனானா தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பனானா வந்து இந்த ரெட் பனானா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஓவராக ஸ்வீட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும், அதனால தான் நான் வந்து ஹாஃப் பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு எந்த பனானா எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபுல் பனானா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பனானா வந்தால் ஹாஃபாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் போட்டு இந்த பனானாவை ஓரளவுக்கு மேஷ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மேஷ் பண்ணிக்கல. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த செர்லாக்ஸ் கூட இந்த மேஷ் பண்ண பனானாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம குழந்தைக்கு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்தியான இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற ஃபுட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ட்ராவல் டைமில் நம்ம பேபிஸ்க்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லை, நீங்கள் லஞ்ச் அண்ட் ஈவினிங் ஃபுட் எந்த டைமில் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் கொடுக்கலாம். வேறு என்னெல்லாம் ஃபுட் கொடுக்கலாம், எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.